அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் இந்த நொடியே உங்களை தொடர்பு கொள்ள ஒரு டம்ளர் தண்ணீர் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபர் நம்மை உடனே தொடர்பு கொள்ள நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த ரெண்டு மெத்தடும் பார்த்தீங்கன்னா கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது குறிப்பிட்ட நபரையோ நாம் ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த ரெண்டு மெத்தட்லயும் பார்த்தீங்கன்னா மனதின் ஆற்றலை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம். தாந்திரிக முறையினாலே சில புறப்பொருட்கள் நமக்கு தேவைப்படும். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் தாங்க. தண்ணீரை பயன்படுத்தி ஆல்ரெடி சில மெத்தட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அது எல்லாமே வெற்றிகரமான மெத்தட்ஸா இருந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறதும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகமில்லாத நபர்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்காது. ஓரளவிற்காவது அறிமுகமான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு தாந்திரிக முறையாக இருந்தாலும் எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க 3 நாளைக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 3 டேஸ்க்குள்ள என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. கரண்டா நீங்க விரும்பிய நபர் உங்களை தொடர்பு கொள்வதற்காக வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை சேர்க்க வேண்டாம். இந்த டெக்னிக்ல தண்ணீரை நம்ம பயன்படுத்த போறோம்னு பார்த்திருந்தோம். தண்ணீருக்கு மனித எண்ணங்களை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. எந்த மதத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே தண்ணீருக்கு முக்கியமான இடம் இருக்கு. அது புனிதமான பொருளாக கருதப்படுவது. கோவில்களுக்கு பக்கத்துல குளங்கள் இருப்பதற்கான காரணமும் கோவிலிலிருந்து வெளிப்படும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தண்ணீர் ஈர்த்து கொள்ளும். அதனால தான் கோவில் குளங்களில் நீராடினால் நமக்கு பாவங்கள் விலகும், தோஷங்கள் விலகும்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நிறைய பேர் இதை நீங்க பார்த்திருப்பீங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகுது அல்லது கண் திருஷ்டி போன்ற ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிகளால பாதிப்புகள் இருக்குமான்ற சந்தேகம் இருந்தால் மசூதிக்கு கூட்டிட்டு போறது ஒரு வழக்கம் இருக்கும். அந்த இடத்துல குரான் படிச்சுட்டு வரக்கூடியவர் ஒரு தண்ணீரை கையில எடுத்து அந்த குழந்தையின் முகத்துல ஊதுவாங்க. அவங்க ஊதும் பொழுது அந்த திருக்குரானுடைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தண்ணீரால் ஈர்க்கப்பட்டு குழந்தையுடைய முகத்துல படும். சோ குழந்தையை சுற்றி கண் திருஷ்டி போன்ற ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அது உடனடியாக விலகும். அதே போல ஆஞ்சநேயர் கோவில், நரசிம்மர் கோவில் மற்றும் உக்ரமான சில அம்மன் கோவில்களிலும் தீர்த்தத்தை முகத்தில் தெளிக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. அதே போல செடிகளுக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா அன்பான வார்த்தைகளை பேசி தண்ணீரை நாம் ஊற்றும் பொழுது செழிப்பாக வளரும். நிறைய பூக்களையும் கனிகளையும் அது கொடுக்கும். இதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா, தண்ணீருக்கு மனித எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம பார்க்கிறதுக்கான காரணம், எப்பவுமே ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த மெத்தட் மேல முழுமையான நம்பிக்கை நமக்கு வரும். முழுமையான நம்பிக்கை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடுக்கு ரொம்பவுமே பெஸ்டான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 நிமிடங்கள். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி ஒரு 5 நிமிடங்கள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த டெக்னிக்கை நீங்க முடிச்சதற்கு பிறகு டிவி பார்க்கிறது அல்லது மொபைல் யூஸ் பண்றதுன்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலும் ஈடுபடக்கூடாதுங்க. உடனடியாக நீங்க படுத்து தூங்கணும். சோ உங்களுடைய எல்லா வேலைகளையும் நீங்க முடிச்சிட்டு கடைசியா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 நிமிடங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தரையில, சேர்ல அல்லது பெட்ல நீங்க உட்காந்துக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை நீங்க வச்சுக்கணும். ஒரு டம்ளர்ல தண்ணீரை நீங்க வச்சுக்கோங்க. எந்த மெட்டல்ல வேணாலும் அந்த டம்ளர் இருக்கலாம். பிளாஸ்டிக்கை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க.
மற்றபடி எந்த மெட்டல்ல வேணாலும் அந்த டம்ளர் இருக்கலாம். கண்ணாடி கிளாஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் நிறைய நீங்க தண்ணீரை எடுத்துக்கணும், குறையாக இருக்கக்கூடாது. இப்ப குறைந்தபட்சம் 2 நிமிடங்களுக்கு உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே கொஞ்ச நேரத்துக்கு நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க மூச்சு காற்றை கவனித்தால் போதும். உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சு தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும். ஒரு விதமான தூக்க மயக்க நிலை வரணும். அது வரைக்கும் நீங்க மூச்சை கவனிக்கணும். நல்ல தூக்கம் வரக்கூடிய அந்த நிலை வந்ததற்கு பிறகு தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த டம்ளரை கையில எடுத்துக்கோங்க. 5 விரல்களை கொண்டு அந்த டம்ளரை நல்லா இறுக்கமாக நீங்க பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய இதயத்திற்கு கிட்ட, செஸ்டுக்கு கிட்ட அந்த டம்ளரை நீங்க எடுத்துட்டு வாங்க. இப்ப எந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு அழைப்பு வரணுமோ அல்லது எந்த நபர் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து அழைப்பு வந்தால் அல்லது அவங்க உங்களை தொடர்பு கொண்டால் எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை கொண்டு வரணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை நேர்ல பார்க்க வந்தாலோ அல்லது ஃபோன் பண்ணாலோ நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்ஸை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. அந்த ஃபீலிங்ஸை அப்படியே நீங்க வெளிப்படுத்தணும். கண்களை மூடிட்டும் அதை நீங்க கற்பனை செய்யலாம் அல்லது கண்களை திறந்து வச்சுட்டும் அதை நீங்க கற்பனை செய்யலாம். ஆனால் உங்களுடைய உணர்வு நிலை உண்மையானதாக இருக்கணும். பிரிந்து வாழும் உறவுகள் அல்லது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், சந்தேகம், கோபம், வெறுப்பு, ஈகோ, பொசசிவ்னஸ்னு இது போன்ற எந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த தருணம் அட் பிரசன்ட் அந்த நபர் உங்களை காண்டாக்ட் பண்றாங்க, உங்க கூட பேசுறாங்க அல்லது உங்களை நேர்ல பார்க்கவே வந்துட்டாங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்க துல்லியமா கொண்டு வரணும். உங்களுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு நீங்க ஃபீல் பண்ணணும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸை நீங்க வெளிப்படுத்தணும். அதற்கு பிறகு அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை பொறுமையா மென்மையா நீங்க குடிக்கணும். சந்தோஷமான அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே அந்த தண்ணீரை நீங்க குடிக்கணும். உங்களுடைய கவனம் சிதறவே கூடாதுங்க. கவனம் போகும் இடத்துல தான் சக்தி பாயும். வேற அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். சோ ஒரு 5 நிமிடங்களுக்கு தியானத்தை போல நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த நபரை மட்டுமே நீங்க நினைக்கணும். அதே உணர்வு நிலையோட அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இமீடியட்டா அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து ஃபோன் கால் அல்லது மெசேஜ் வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க அல்லது மனஸ்தாபம் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் உடனடியாக ரிசல்ட் கிடைச்சிரும். அதே போல இந்த மெத்தடை முடிச்ச உடனேயே அமைதியாக நீங்க படுத்து தூங்கிடுங்க. எதை பற்றியும் நீங்க சிந்திக்க வேண்டாம். அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு உங்க மொபைலை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். எந்த அளவிற்கு நீங்க உங்களை ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ ஒவ்வொரு பாயிண்டையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.